ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியில் வேதாகமத்துக்கு விரோதமாக சொல்லப்படுகிற கருத்துக்களை குறித்து நாம் பைபிளில் உள்ள வசனங்களோடு கூட உலக நடைமுறை சம்பவங்களோடு கூட இணைத்து அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நம்மோடு கூட சகோதரர் ரூபன் இருக்கிறாரு. அவர் அதை விளக்கி கொண்டே இருக்கிறார். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம 3 வாரமாக, அதாவது போன எபிசோட், அதுக்கு முந்தின எபிசோட், எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நம்பிக்கையை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் அதை பார்க்க போகிறோம். இது அந்த சீரீஸில் இது கடைசி வாரம். இதுக்கப்புறம் நம்ம வேறு காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மோட ரூபன் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய, நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய வேத பண்டிதர் ஜெர்மனியில் இருக்காங்க. நான் ரொம்ப அவங்கள மதிப்பேன். அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஜெர்மனியிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த மாதிரி அநேகர் பிரயோஜனமாக இருக்கிறதாக இவங்க ஒரு பக்கம் வேத பண்டிதர், இன்னொரு பக்கம் +2 படிக்கிற பையன் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கிள், நாங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய வேத பண்டிதர்கள் வரைக்கும் இதை இது பண்ணுறாங்க. ஒரு சிலர் இப்படியும் சொல்கிறாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை பார்த்தா தான் எனக்கு இது புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பற்றி எடுத்தோம்ல, அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தர் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு பின்னாடி இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. நாம் இன்றைக்கி மிக முக்கியமாக ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் தான் வந்தேன். அந்த கேள்வியில் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டுமா? ஷோர். இந்த எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி பற்றியதான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதுக்கான ரீசனிங்ஸ் பற்றி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் இப்போ நேரடியாக ஒன்று கேட்க விரும்புகிறேன் பிரதர். என்னென்னா, இந்த குரங்கு கதையை, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு பரிணாம வளர்ச்சி கொள்கைனா என்னென்னா, ஸ்கூல் காலத்துலேருந்து ஒரு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மனுஷனாக நிமிர்ந்து நிற்கிறது தான். ஒரு 5-6 ஸ்டேஜஸ் இருக்கும். இது சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயும் பார்த்தது. ஆனால் பைபிள் படி தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி நம்ம படைக்கப்பட்டோம். ஸோ இந்த குரங்கு கதை எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், அதோட நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். நல்ல டெஸ்டிமோனி சொன்னீங்க. ஸோ 100% க்ளோரி டு ஜீசஸ். ஆமென். ஸோ அதை வச்சு தான் நான் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ மீதி எந்த இதையும் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு இல்லை. 100% 200% கூட சொல்லுவேன். ஸோ இது ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸும் அவருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. ஆமென். இந்த குரங்கு கதை தான் ரொம்ப முக்கியமான கதைகளில் இது ஒரு ரொம்ப பிரபலமான கதை, பிரதானமான கதையும் கூட. ஆமாம். சரி, லாஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் அனாலஜிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த குரங்கு கதையும் பார்த்துருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த படத்தை தான் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து அடிக்கடி பார்த்துருப்போம். அந்த குரங்கு வந்து ஃபஸ்ட்டு குரங்கு மாதிரி குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து மனுஷன் மாதிரி ஆயிருக்கு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம இதை வச்சு இந்த தீமில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிகிள்ஸ் இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இப்படியே படிச்சுட்டு இருந்த காலம் போய் இப்போ புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ புதுசாக சரி, ஒரே கதையை ரொம்ப நாள் சொன்னால் அது ஒரு பிடிப்பு இருக்காதுல்ல. சரி, ஏதாவது புதுசாக சொல்லணும்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்குலேருந்து மனுஷன் வரல, குரங்குகளும் மனிதர்களுக்கும் ஒரே ஆன்சிஸ்டர், ஒரே மைய புள்ளி. ஆமாம், ஏதோ ஒரு எக்ஸுங்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்தோம். ஓகே, அங்கேருந்து ஆரம்பித்து குரங்குகள் உருவான. சரி சரி சரி, அதே இடத்துல ஆரம்பித்து மனிதர்களும் உருவானோம். இது உண்மையிலே எனக்கு புதுசாக இருக்குது பிரதர். புதுசாக இருக்கு. நான் கேட்ட கதையில் இப்போ புது கதையாக இருக்குது. இது புது கதை. இன்னும் அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அடுத்த ஸ்டோரி நமக்கு தெரியும். இன்னும் ஒரு சில வருஷத்தில் புதுசாக ஏதாவது கதை வருகை தாமதிக்க போனாலும் அந்த கதையை நம்ம கேட்டலாம். சரி. ஸோ இந்த புது கதையுடைய எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. தே ஷேர் எ காமன் ஆன்சிஸ்டருங்கிறது தான் இவங்க இப்போ சொல்கிற ஸ்டோரி. சரி. ஸோ இந்த குரங்குலேருந்து மனுஷன் உண்டானா, இதனுடைய அடிப்படைக்கு இவங்க ஒரு பெரிய ப்ரூஃப் சொன்னாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெடகாகியில் ஒன்று சொல்லுவாங்க, டீச்சிங்கில். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
அதாவது எதை பார்க்கணும்னு சொல்றத விட, எந்த டைரக்ஷன்ல பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதே அனாலஜி தான் நம்ம லாஸ்ட் 2 எபிசோட் சொன்ன மாரியே, கொஞ்சம் ரீசனிங்க தூண்டுறதுக்கு மாரி, ஒரு சில உதாரணங்களும், ஒரு சில கம்பேரிசனும் சொல்லி தான் இந்த எபிசோட்ஸையும் நம்ம பார்ப்போம். சரி. ஸோ இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது 1950, 60லாம் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்ஏங்கிறது தான் பில்டிங், அதாவது நம்ம கோடு. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கோ, அது மாரி உயிரினம் இருக்கிறதுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. நம்ம தலையெழுத்து வைப்பாங்க. நம்ம ஊர்ல சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க அத. ஆமா, கம்ப்யூட்டரின் தலையெழுத்தும்பாங்க அத. ஆமா. சரி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்கவரி பண்றாங்க. என்ன டிஸ்கவரி பண்றாங்கன்னா, மனுஷங்களுக்கும் இந்த சிம்ப்சன் இருக்கு இல்லையா? இந்த குரங்குகள், குரங்குக, மனித குரங்கு. மனித குரங்கு. இது 2க்கும் 98% டிஎன்ஏ சேமா இருக்கு. ஓகே. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பா! நாங்க இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா? 98% சேமா இருக்கு. அதுலேருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்படின்ட்டு இவங்க கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரி, சரி, சரி. ஓகே. இதுல நம்ம விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிஎன்ஏங்கிறது 4 பேஸஸ் கொண்ட ஒரு ஒரு ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். ஓ. 4 பேஸ் என்ன இருக்குன்னா, மரபணு என்பது 4 அடிப்படையை கொண்டது தான் இருக்கு. ஆமா, 4 கெமிக்கல் பேஸ் தான் இருக்கும். அடினைன், சைட்டோசைன், குவானைன் அண்ட் தயமைன். இத எப்படி சிம்பிளா எழுதுவாங்கன்னா, ஏசிஜிடி. அடினைன், சைட்டோசைன், குவானைன் அண்ட் தயமைன். 4 சேர்ந்து உருவானது தான் டிஎன்ஏ. 4ஓட காம்பினேஷன்லயே உருவாகிறது தான் டிஎன்ஏவோட ஜீனோம்ங்கிற ஜெனடிக் கோடு. ஓகே. இத வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 8வது எபிசோட்ல நம்ம பார்த்துருக்கிறோம். சரி. ஒருவேள இத பத்தி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 8வது எபிசோட பார்த்துட்டு இத பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே. 8வது எபிசோட் நீங்க YouTubeல நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா, பிளேலிஸ்ட்ன்னு இருக்கும் உள்ள. பிளேலிஸ்ட்ல வரிசையா இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி 1லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அப்லோட் பண்ண வரைக்கும் அதில இருக்கும். ஸோ நீங்க அதில 8வது எபிசோட போய் நீங்க பார்க்க முடியும். சொல்லுங்க பிரதர். ஸோ இத வந்து இவங்க ஒரு பெரிய ப்ரூஃப்ன்னு சொல்லி, குரங்குல இருந்து தான் நாங்க வந்து மனுஷங்க வந்தாங்க அப்படிங்கிறது இவ்வளோ வருஷமா நான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தீங்களா, டிஎன்ஏ கோடும், இதுல இருக்க சிமிலாரிட்டி, இதுல இருக்க ஒற்றுமை வந்து 98% சேமா இருக்கு. நாங்க சொன்ன தியரி கரெக்ட் அப்படின்னு ரொம்ப பிரபல்யமா பேசி, நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஆமா. வழக்கமா சொல்ற கதைய சொல்லி பிராண்டோட சேர்த்து விளம்பரத்தையும் கொண்டு வந்து பிரசன்டேஷன் பக்காவா பிரசன்டேஷன் பண்ணி ப்ரூஃப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இப்ப இதுல கொஞ்சம் ரீசனிங் அப்ளை பண்ணும். அனாலஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா? நம்ம யூசுவலா கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல. இதுக்கு நல்ல ஒரு இதுக்கு ஒத்த ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கிற டிஜிட்டல் கோட். நம்ம ஆல்ரெடி இதையும் பார்த்துருக்கோம். டிஜிட்டல் கோடுங்கிறது 0 அண்ட் 1. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், மதர் போர்ட் லாங்குவேஜ்ன்னு நம்ம ஈஸியா சொல்றோம். நமக்கு மதர் டங் மாரி கம்ப்யூட்டருடைய மதர் போர்ட் லாங்குவேஜ் வந்து பைனரி 0, 1. 0, 1. 0ங்கிறது ஏதோ எண்ணிக்கையில 0ன்றது கிடையாது. அந்த கெப்பாசிட்டருக்குள்ள கரண்ட் இருந்ததுன்னா, அது பேரு 1. கரண்ட் வராத கெப்பாசிட்டி இருக்குது. எஃப்டியா இருக்க கெப்பாசிட்டர் பேரு 0. ஓகே. நம்ம இதையும் பார்த்துருக்கோம். இதையும் நம்ம அப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஜிக்கலா இதுதான் இது. இப்ப நீங்க 2 சாஃப்ட்வேர் சொல்றேன். ஒண்ணு வந்து விண்டோஸ்ங்கிற ஓஎஸ். இத நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. விண்டோஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இன்னொரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். பிரீமியர் ப்ரோன்னு இன்னொன்னு இருக்கு. அடோப் பிரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். ரைட்டுங்களா? ஓகே. இது 2ம் வேற வேற சாஃப்ட்வேர். இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ரைட்டா? ரைட். இத டிஜிட்டல் கோடா நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. கம்ப்யூட்டர்ல ப்ரோகிராமா எழுதி பார்க்குறோம். எழுதிட்டு 0 அண்ட் 1 பைனரியா பார்க்குறீங்க. பைனரியா பார்க்குறோம். 90% மேல சேமா தான் இருக்கும். ஆமா, லாங்குவேஜ் 0, 1 தானே. 0, 1 தானே. ஆமா. அதுல இருக்கிறதே 2 தான். ஓகே. 2 எங்க மாறி மாறி இருந்தாலும் 90% சேமா தான் இருக்கும் பேட்டர்ன் வைஸ். எவனாச்சும் ஒருத்தன் ஒரு பெரிய சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கோ. ப்ராஜெக்ட் மேனேஜர்ட்ட போய் சொல்றான். ஏங்க ஓஎஸ் விண்டோஸ்ல 0 அண்ட் 1ம் இதையும் பிரீமியர் ப்ரோல 0, 1ம் இருக்கு. இது 2யும் பார்த்தா 90% சேமா தான் இருக்கு. 2ம் 1 தானே அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இது நீங்க கம்ப்யூட்டரா சொல்றீங்க. இப்போ எங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் சொல்றேன். திருக்குறள்ல எழுதுனது தமிழ்ல எழுதியிருக்கு. புறநானூறு எழுதுனது தமிழ்ல தான் எழுதியிருக்கு. 2 1ன்னு சொன்னா சரியா இருக்கு. 2 1 தான் சரியா இருக்குமா? சூப்பர்.
வராது இல்லையா? 2த்துலயும் தமிழ் எழுத்து பாருங்க. அதுலயும் லா இருக்கு, இதுலயும் லா இருக்கு. அதுலயும் கா இருக்கு, இதுலயும் கா இருக்கு. அப்ப 2ம் ஒண்ணு தானே இருக்கு. ரொம்ப அழகா நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதுல இருக்கிற 25 வார்த்தையும், இதுல இருக்கிற எழுத்துக்களும் ஒண்ணா தான் இருக்குன்னு சொன்னேன். 2த்துலயும் ஒரே 242 வார்த்தைகள் தான் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. அப்புறம் 2 ஒண்ணு தானே. அப்படின்னு ஒருத்தன் சொன்னா, அவன நம்ம என்னான்னு சொல்லுவோம்? சரிதான். ஏன்னா உயிரினத்துல வந்து இந்த 4க்குள்ள இருந்து தான் எல்லா உயிரினமும் உருவாகி இருக்கணும். இதுல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அ. நீங்க நம்ம டிஎன்ஏ சொன்னோம் இல்லையா? வாழைப்பழத்துக்கும், ஹியூமன் பீயிங்க்கும் 60% சிமிலாரிட்டி இருக்கு. வாழைப்பழத்துக்கும் நமக்குமே 60% உலகத்துல இருக்க அத்தனை லிவிங் கிரீச்சர்ஸும், வெதர் அது ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அனிமல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி மரம், செடி, கொடிகளா இருக்கட்டும். டிஎன்ஏல இருக்கிற பேஸ் ரிமைன்ஸ் தி சேம். ஓகே. அடினைன், சைட்டோசின், குவானைன், தைமைன் சொன்னேன் இல்லையா? ஆமா. இது 4 தான் எல்லாத்துலயுமே. வாழைப்பழத்துல இருக்க டிஎன்ஏக்கும், மனுஷன்ல இருக்க டிஎன்ஏக்கும் 60% சிமிலாரிட்டி இருக்கு. ஓகே. அப்ப எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம்? வாழைப்பழத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். சரி. அதுக்கு அடுத்த கிரேட்ல யார் இருக்கான்னா, பெருச்சாளி இருக்கு. பெருச்சாளி. எலி இருக்கு இல்லையா? எலி, சுண்டெலி, பெருச்சாளி. ஆமா. அதனுடைய டிஎன்ஏக்கும் நம்மளுக்கும் 80% சிமிலாரிட்டி இருக்கு. 80%. ஆமா. ஓகே. நல்லா இருக்குல்ல? அப்ப நான் இன்னொரு தியரி சொல்லுவேன். பெருச்சாளில இருந்து நம்ம டெரைவ் ஆயிருக்கலாம். நம்முடைய தாத்தா, பாட்டி யாராவது ஒருத்தர் பெருச்சாலியா இருந்திருக்கலாம். கொஞ்சம் தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம். சரி. ரொம்ப தூரத்து சொந்தம் வாழைப்பழம். ஆமா. ஓகே. 60 ஏன்னா அது 60%. ஓகே. கொஞ்சம் அதோட கொஞ்சம் நெருங்கின சொந்தம் பெருச்சாளி. ஓகே. அதோட இன்னும் கொஞ்சம் நெருங்கின சொந்தம் இந்த சிம்பன்சி. 98%. 98%. ஓகே. அப்ப இந்த எஸ்ஏஜிடிங்கிறது தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற காமனான ஒரு கெமிக்கல் பேஸ். இது ஒவ்வொன்னுத்துக்குள்ள எந்தெந்த அளவு காம்பினேஷனா மாறி வந்திருக்கிறதோ, அதன் அடிப்படையில டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. ஆமா. அதனால இது எல்லாமே எப்படி நான் வாழைப்பழத்துல வரல அப்படின்னு நான் சொல்லப் போறேன். ஏன்னா அறிவு. யாராவது ஒருத்தர் நான் வாழைப்பழத்துல இருந்து வந்தேன்னு சொன்னா, அந்த ஆளு என்ன சொல்லுவான்? என்ன அறிவுகரத்தனமா பேசுறேன்னு கேட்போம். கேட்போம். இப்ப அதே ஃபேக்டர் தான் குரங்குக்கும் இருக்கு. அதே அனாலஜியை தான் இந்த குரங்குக்கும் ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்க. ஓகே. ஃபிக்ஸ் பண்ணி அழகா பிரசன்டேஷன்லாம் போட்டு, பார்த்தீங்களா? நாங்க சொன்னது உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா? அப்படின்ட்டு அடுத்த கதையை சொல்லிட்டாங்க. இதுல 2 விஷயம் நடந்திருக்கணும். நம்ம 2, 3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? மேத்தமெட்டிக்ஸை வச்சு நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலான்ட்டு. அதே பிரச்சனை தான் இங்கேயும் நடந்திருக்கணும். சிந்திக்கும் தன்மையே இல்லாம, ஒண்ணு இந்த கணக்கை மட்டும் பார்த்து, சிந்திக்கிறதுனா என்னன்னே தெரியாம ஒருத்தன் கன்க்ளூஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. இல்லாட்டி பாயிண்ட் நம்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்மளை ஏமாத்தணும். இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காடுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஒரு குரூப் ஏத்திசம். ஏதோ ஒண்ணு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி ரிசல்ட் ஒண்ணு அவங்களுக்கு கையில கிடைக்கும்போது, இந்த ரிசல்ட்டை எடுத்து ஒரு பொய்யை வந்து பரப்புறதுங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். ட்ரூ. உலக பிரகாரமாக. ஆமா. ஏன்னா இவங்க திரிக்கிறதுல கில்லாடிகள். இவங்களுக்கு எப்படி வேணுங்கிறத டேட்டா ஒன்று தான். மாற்றுக்கிறதே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா? ஃபோட்டோஷாப்புக்கும் ஓஎஸ்க்கும் இருக்கிற பிரீமியருக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ப்ரீமியர் ப்ரோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 0:1 நீங்கள் பார்க்கும்போது 90% சேமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டான்னா இதையும் அவன் ஏற்றுக்கலாம். அதை ஒரு படித்த ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட போய் சொன்னால், அடுத்த நாள் யாராவது ஒருத்தர் போய் பாரும்பார். எப்போ அது ஓஎஸ், இது எடிட்டிங் சாஃப்ட்வேர், இது ரெண்டும் எப்படிப்பா ஒன்றா ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே ரீசனிங் தான் இங்கேயும் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான விளக்கம் பிரதர். இது நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்து எதுவும் சொல்கிறோமா அவங்களுக்கு? ஸோ இந்த குரங்கு கதையை சொல்லும்போது டார்வின் ஒருத்தரை நம்ம வந்து மறக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக முக்கியமான ஒருத்தர். ஆமாம். சரி. இவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு. ஃபேமஸ் புக் அது. ஃபேமஸ் புக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய நாத்திகர்லாம் இருக்காங்க இல்லையா? நம்ம ஹாக்கின்ஸு, ரிச்சர்ட் டாக்கின்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய நாத்திகர்கள்லாம் வேதமாக பார்க்குற புக்கு இவருடைய பைபிள் ஆஃப் த ஏத்திசம்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஏத்திசம் இந்த படித்த ஏத்திஸ்ட், இந்த சயின்டிஃபிக் மெட்டீரியலிஸ்ட் ஏத்திஸ்ட் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாரும் ரெஃபர் பண்ணுற ஒரு வேதமாக பார்க்குற புக்கு இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ டார்வின் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்துச்சு, இந்த ஐடியாஸ்லாம் முந்தைய இருந்தது. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக அழகாக கதையெல்லாம் சொல்லி சேர்த்து ஒரு புக்காக போட்டு அந்த பேருக்குரியவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்வின். ஸோ இந்த டார்வினுடைய புக், இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸோட மைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க இந்த மைய கருத்தை. Theory of evolution is widely held notion that all life is related and has descended from a common ancestors. The birds and the bananas, the fish and the flowers, all are related. The concept of a common ancestor is the central to Darwin's book Origin of Species, where he explained all living organisms share a common evolutionary origin. Okay, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டார்வின் நிறைய அந்த புக்கில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா கூட அவருடைய புக்கோட மைய கருத்து என்னன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களும் ஒரே ஒரு ஆன்சிஸ்டர்ல இருந்து வந்ததாக தான் இருக்கணும். அது ஒருவேளை பறவையா இருக்கலாம், இல்லாட்டி வாழைப்பழமா இருக்கலாம், இல்லாட்டி குருவியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பூவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், மீனாவும் இருக்கலாம். மீனா இருக்கலாம். எல்லாமே ஒரே ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதா அவருடைய மைய கருத்து. மெயின் ஸ்டோரி இதுதான். இதில் ஆட் ஆன் ஸ்டோரி தான் நிறையா இருக்குது. நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, மியூட்டேஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆட் ஆன் குட்டி குட்டி கதைகள். ஆனால் மைய கருத்து இதெல்லாம் தே ஷேர் காமன் ஆன்சிஸ்டருங்கிறது தான் ஒன்று. அவர் என்ன சொல்ல வர்றாரு, வாழைப்பழம் கிரியேட் ஆனதும், நான் கிரியேட் ஆனதும், ஜீப்ரா கிரியேட் ஆனதும், பறக்கிற பறவைகள் கிரியேட் ஆனதும் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இவர் சொன்ன மைய கருத்து. இதை பிலீவ் பண்ணுறதை விட நம்ம காமிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்பைடர் வந்து கடிச்சு ஸ்பைடர் மேன் ஆயிடுவார். ஆமாம், ஆண்ட் வந்து கிடைச்சா வெண்கற்கள் வந்து மோதி தீப்பிடிச்சு எரியுவார், பறப்பார். மியூட்டேஷன், அந்த மியூட்டேஷன் கதையெல்லாம் இங்கேருந்து ஆரம்பித்த கதை. அந்த பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிச்சது தான். இதெல்லாம் நம்புறது மிக 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 எளிது. ஓகே, ஒரு ஸ்பைடர் கடிச்சா ஒருத்தர் ஸ்பைடர்மேன் ஆகிடுவான் ஆகலாம். அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நம்பிடலாம். அதுதாங்க, அது எப்படிங்க ஆகும்னா, இதை நம்புனீங்கன்னா, வாழைப்பழத்துலேருந்து மனுஷன் வந்தால் நீங்கள் நம்புனீங்கன்னா, ஸ்பைடர் கடிச்சு ஒருத்தர் ஸ்பைடர்மேனை மாற மாட்டாரா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்ட் கடிச்சு ஆட்மேன் ஆவான், அப்புறம் வானத்தில் பறக்கலாம், சூப்பர்மேன். ஓகே, இதெல்லாம் மியூட்டேஷன்லாம் ரொம்ப ஈஸி. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷன் இந்த எவல்யூஷன் தியரிங்கிற ஒரு பொய்யை நம்பினா உலகத்தில் எந்த கதையை வேணாலும் நம்புவான். பெரிய பொய்யிலே பெரிய பொய் இந்த பொய் தான். ஆமாம், இந்த இவ்வளோ பெரிய பொய்யை ஒருத்தர் நம்பினா மீதி உலகத்தில் பார்க்குற எல்லாமே குட்டி குட்டி பொய் தான். டார்வினுடைய மிக முக்கியமான கருத்து இதைத்தான் சொல்லுது. அவரோட புக்கோட சென்ட்ரல் எசன்ஸே எல்லாமே ஷேர்ட காமன் ஆன்சிஸ்டர். இந்த கருத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, என்னோட தூரத்து சொந்தம் வாழைப்பழம், அதோட கொஞ்சம் கிட்ட சொந்தம் பெருச்சாலி, இன்னும் கொஞ்சம் நெருங்கின சொந்தம் இந்த குரங்கு. ஓகே, ரொம்ப தூரத்து ரிலேட்டிவ் கல். கல்லும் ஒரே இடத்துல தான் அங்கே இருந்தானே ஆரம்பிச்சிச்சு, டஸ்ல இருந்தானே ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இதில் உள்ள நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. இதில் இந்த ஹைப்பும், இந்த இவங்க கொடுக்குற பிரம்மாண்டமும், இவங்க யூஸ் பண்ணுற அந்த அறிவியல் டேர்ம்ஸும் இதுதான் வந்து மனுஷங்களை நம்ப வைக்குது ஒழிய மற்றபடி அதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதுதான், ஒன்றுமே கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கடைசியாக இதுதான் இருக்குது. அது உள்ள அது உள்ள எசன்ஸுங்கிறது இதுதான். ஓகே, இதை நம்ப முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக ஒருத்தர் நம்பலாம். நம்ம வேண்டான்னு சொல்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு உரிமை கிடையாது. நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது, இதுதான் இப்படி இருக்குது, நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். இப்போ இதில் 2 ரீசனிங் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசனிங் வந்து ஒரு 15 ரூபா பொருள் நான் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஒரு தடவை நீங்கள் இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்தீங்க. ஆமாம், அது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் வந்தப்போ சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நட்டும் போல்ட்டும். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா அழகாக ஃபிட் ஆகும். ஆமாம், இவங்க 2 பேரும் ஜோடி. ஆமாம், உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ரைட். ஓகே, இது வந்து அதுவாக வரலன்னு நீங்கள் சொல்லணும். அது எப்படி இதுவாக வரல? அதாவது எப்படின்னா, ஒன்று இப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க, அது ஓகே. இது நீங்கள் கொடுக்காம எது என்கிட்ட வராது. ஒன்று அதாவது ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா? அதை தாண்டி யாரோ ஒருத்தர் அதை செய்யாமல் இது எப்படி தானாக என்கிட்ட வரும்? ஏன் சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, இதை செய்யறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. போல்ட்டு நட்டுன்னு ஏதோ ஒரு அதுக்காக செஞ்சுருக்காங்க. சரி, அதை ஒரு டிசைன் இருக்குது. இதில் ஒரு வரி வரியாக இப்படி போட்டிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி உள்ளே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 2 ஃபிட் பண்ணுற மாதிரி ரொம்ப துல்லியமாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப துல்லியமாக செஞ்சுருக்காங்க. ஆமாம்,
ஸோ இது வந்து ஒரு ஒருத்தர் செய்யாமல் இது எப்படி தானாக என்கிட்ட வரும்? வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். அதான் நம்ம அறிவு கூர்மையை வச்சு நம்ம இதை என்ன கன்க்ளூட் பண்ணுவோம்னா, இதை சுத்த எவ்வளோ ஸ்மூத்தாக சுற்றுது, அதை சுற்றி விட்டோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. வாங்கும்போது கடையில் ரொம்ப நார்மலாக இருக்கிறவங்க கூட ஒரு வாங்க போகிறவர் இது கொடுத்த உடனே முதல்ல என்ன பண்ணுவார், இப்படி போட்டு சுற்றி தான் பார்ப்பாரு, இப்படி சுற்றுதான்னு பார்ப்பாரு, கரெக்டாக இருக்குன்னு பாரு. ஒருவேளை ஒரு 2 மில்லிமீட்டர் இது பெருசாக இருந்துச்சுன்னா சரண்டு உள்ளே போயிடும், அதில் சுத்தம் நெட்டு லூஸ் ஆகிடும், லூஸாக இருக்கும் நட்டு. ஒரு 2 மில்லிமீட்டர் சின்னதாக இருந்ததுன்னா உள்ளே ஏறாது. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம ரேஷ்னலாக நம்ம புத்தி கூர்மையை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து யாரோ கட்டாயமாக செஞ்சுருக்கணும். கரெக்டாக ஆமாம் இது சொல்லியிருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. நம்ம உடம்புல பார்க்குற ஒரு விஷயமும் இதை விட கோடி மடங்கு பெர்ஃபெக்டான விஷயம். இதை விட அக்யூரேட்டாக இருக்குது. அக்யூரேட்டாக இருக்கு. போன வாட்டி கூட நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை பார்த்தோம், நரம்பணு பார்த்தோம். ஆமாம். முதல்ல 8500 பற்றி நம்ம பார்த்தோம். க்ரோஸ். ஓ சரி. இதில் பெர்சிஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மில்லிமீட்டர் பெர்சிஷனில் இருக்குங்க. நம்ம இன்ஜினியரிங்கில் யூஸ்வலாக அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அந்த மில்லிமீட்டர் பெர்சிஷன் இதை விட கோடி மடங்கு நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் கோஆர்டினேட் பண்ணுற விதங்கிறது ஜாஸ்தி. நம்ம உடம்புல இருக்க எல்லாமே எல்லாமே. ஓகே. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, இந்த நட்டு புதுசாகாது. ஆனால் ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம உடம்புல இருக்க அத்தனை டிஷ்யூவும் புதுசாகிடுது. புதுசாகிடுது. ஆமாம். ரிக்ரோ ஆகுதுல்ல. ஆமாம். பழைய பழைய டிஷ்யூலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஸ்லாம் டெத் ஆகும், புது செல்ஸ் உருவாகும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகுது. ஈஸியாக சொல்லணும்னா பல்லு வந்து பல்லு முளைக்கிற மாதிரி. நல்ல முளைக்குது. அதே மாதிரி நம்ம சரீரத்தில் இருக்க சதைகள்லாம் ஒரு சில செல்ஸ் டெட் ஆகுது, புதுசாக செல்ஸ் உருவாகுது. இந்த நட்டு ஆகாது. இது எப்படி படித்தாலும் அப்படியே தான் நடக்கும். அப்படிதான் எல்லா காலத்துலையும் ஒரே சைஸாக இருக்கும். இந்த நெட்டு வளராது. வளராது. கரெக்ட். நாம் பிறந்ததுலேருந்து வளர்றோமே. வளர்றோமே. ஓகே ரைட். அந்தந்த வளர்ச்சிக்குரியதான வளர்ச்சி எல்லாத்துலேயும் இருக்குது. அறிவிலிருந்து பேச்சிலிருந்து இல்லையா? எதில் இல்லைன்னா இந்த எவல்யூஷன் நம்புறதுல மட்டும் இல்லை நம்ம மனுஷங்களுக்கு. சரி ஓகே. ஒரு 10 ரூபா பொருளை பார்த்த உடனே இதை யாரோ செஞ்சுருக்காங்கன்னு அசியூம் பண்ணுற நம்மளுக்கு இதை விட கோடிக்கணக்கான விஷயம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயத்த பார்த்து நம்ம ஆட்கள் அதுவாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து, மனுஷனை பார்த்து, கிரியேஷன்ஸை பார்த்து இது எல்லாமே தானாக வந்திருக்கும். ஆனால் 15 ரூபா போல்ட்டு மட்டும் தானாக வராது. இதை புரிஞ்சுக்கிறத இருக்க அந்த புத்தி சுவாதீனமோ அந்த அறிவு கூர்மையோ ஏன் இந்த எவல்யூஷனை சொல்லும்போது மட்டும் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஒன்று பதிவு பண்ணிட்டுமா, அதாவது நீங்கள் சொன்னது தானே பதிவு பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று, இவங்க இதை நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு பொய்யை வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. 2, இவ்வளோ அறிவு இருக்கிற ஜனங்க அதை பிரம்மாண்டமாக சொல்கிறதுனால, ஒரு பிராண்டோட சொல்கிறதுனால இவங்களும் அதை நம்புகிறாங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமில் கடைசியாக நான் கண்டுபிடிச்சது இது ஒன்று தான். இது பொய்ங்கிறது 100% உண்மை, இந்த எவல்வேஷன் தியரிங்கிறது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்போ அவங்க சொல்கிறவங்க வேணுட்டே தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தெரியும் கண்டிப்பாக இது அந்த சான்ஸ் இல்லைன்னு தெரியும். நல்லா தெரியும். வேணுட்டே தான் சொல்கிறாங்க. பல இடத்துல அவங்க லாக் ஆகி நிற்கிறத நான் பார்க்குறேன். நிறைய சயின்டிஸ்ட்டு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அசம்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இருந்திருக்கலாம், மேபி இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு அவங்க அந்த பிரம்மாண்டமாக சொல்லி அதுக்கு ஒரு நோபல் ப்ரைஸு எதையும் ஒன்று கொடுத்து அதோடைய பிராண்டை மாற்றி கொடுக்கும்போது புக்ஸு எல்லாத்துலேயும் வந்து அவங்க கொண்டு போய் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ நம்புகிறவங்களும் இவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்கிறதுனால அதை நம்புகிறாங்க. ஆனால் அவங்களே தான் கடைக்கு போய் போல்ட் வாங்கும்போது அவங்களுக்கே தெரியுது இதை வந்து யாரும் செய்யாமல் வராது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும் விதமாக இன்னொரு 2-3 உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ எல்லாம் காமன் ஆன்செஸ்டாக இருக்குது வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பெட் அனிமல் எடுத்துக்குவோம், டாக் எடுத்துக்குவோம். நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது, ஸ்வெட் போர்ஸ் இருக்குது. அதாவது வேர்வை சுரபிகள். வேர்வை வெளியில் வருது இல்லையா, ஆமாம். அது உடம்பு ஃபுல்லாக நம்ம நடந்தோம்னா வேர்க்குது. நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் மட்டும்தான் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக எங்கேயுமே கிடையாது. ஓ அதனால தான் அது நாக்கை நீட்டிட்டு இழைச்சிக்கிட்டே இருக்கும். ஓ சரி ஓகே. சரிங்களா? அடுத்து இன்னொன்று சொல்கிறேன். நம்மளுக்கு சாலிட் போன்ஸ் இருக்குது, பறவைகளுக்கு ஹாலோ போன்ஸ் இருக்குது. எலும்புகளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஹாலோவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வெயிட் கம்மியாக இருக்கும், பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய எலும்புகளுக்குலாம் ஒரு சதை மாதிரி ஒன்று இருக்கு. ஆமாம். ஆட்டு நல்லி வாங்கி உடைச்சோம்னா உள்ளே இருக்கிற மாதிரி. ஆமாம். ஆனால் பறவைகளுக்கு உள்ளே காலியாக இருக்கும், ரொம்ப போரஸாக இருக்கும். அப்போனா அது வெயிட்லெஸ்ஸாக பறக்கிறதுக்காக. ஓகே. இதை நீங்கள் யோசிக்கும் போது யாராவது டிசைன் பண்ணியிருப்பாங்கிற யோசனையே நம்மளுக்கு வரலையா? இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரி வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியுமா? ஓகே.
ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விதமான டிசைனா இருக்கு. ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆகுது. ஓகே. நம்ம மட்டும் தான் பேசுறோம். வேற எந்த மிருகமுமே ஏன் பேச மாட்டேங்குது? கொஞ்சம் கொஞ்சமாவது பேசலாம்ல. இல்ல அத ரொம்ப அருமையான கேள்வி இது. ஏன்னு சொன்னா, நம்மளும் பிறக்கும்போது வெறும் கத்துறவங்களா தான் பிறந்தோம். வளர, வளர, வளர பேச ஆரம்பிச்சுட்டோம். ஆமா, ஆனா எந்த மிருகமும் வளர, வளர பேச ஆரம்பிக்கவே இல்ல. அது எப்படி கத்துச்சோ அப்படியே தான் கத்திக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும். இல்லையா? ஆமா. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அதோட குரல்ல கொஞ்சமாவது மாறி இருக்கணுமே! ஏதாவது 4 வார்த்தையாவது பேசலாம்ல. 1, 2வது அம்மா, அப்பா ஏதாவது சொல்லியிருக்கலாமே! அது 50 வருஷம் இப்ப சில யானைகள்லாம் 50 வருஷம், 60 வருஷம் இருக்கு. கடைசி வரைக்கும் இப்ளிதான் தானே செய்யுது. ஆமா. அது ஒரு வார்த்தையும் பேசலையே! ஆனா நம்ம பிறக்காம பேசி பொறந்துட்டு அப்புறம் பேசுறோமே! பேசுறோமே. ஓகே. ஏன்னா இதுக்கு வசனம் இதுக்கும் பைபிள் தான் ஒழுங்கா பதில் சொல்லுது. சொல்ற ஒரே புக் பைபிள் தான். வசனம் தெளிவா போட்டிருக்கு. ஆதியாகமம் 1:27ல "வி ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட்." அந்த இமேஜ் ஆஃப் காட்ல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சிந்திக்க முடியுது. புதுசா ஒரு மிஷின செய்ய முடியுது. அதுக்கப்புறம் பேச முடியுது. இது எல்லாம் மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட விஷயம். மீதி ஒரு மிருகத்துக்கும் கொடுக்கப்படல. உடனே இவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் மனுஷன் கூட வளர்றதுனால நம்மலாம் பேசுறோம். நம்மளும் காட்டுல இருந்தா பேச மாட்டோம்ன்னு. நம்ம கூடவே தான் மாடு, ஆடுலாம் வளருது வீட்டுக்குள்ள. நாய் இருக்கு. நாய் இருக்கு. எதுவுமே கூட பேசல தானே! இவங்க உடனே ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதனால நான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவா பார்த்தாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லணும்னு நெனச்சாங்கன்னா, இப்படி ஏதாவது ஒரு கதைய சொல்லுவாங்க. டார்வின் சொன்ன மாரி. ஓகே. ஸோ ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன் பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன் நம்ம பார்த்துருவோம். எப்பவுமே பைபிள்ல இருந்து ஒரு ரீசனிங் கட்டாயமா ஆண்டவர் குடுத்திருப்பார். இவ்வளோ ஒரு பேஸ்லெஸ் விஷயத்த நம்புறாங்கல்ல, எப்படி நம்புறாங்க? அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஒரு விதமான நியாயத்தீர்ப்பு. ஓகே. ஜட்ஜ்மென்ட். ஜட்ஜ்மென்ட் ஆஃப் காட். அவங்க நம்புறதே அவங்க நியாய தீர்ப்பு ஒப்பு குடுத்ததுக்கான அடையாளம். அடையாளம். ஓகே. இத ஒருத்தர் ப்ரீச் பண்றாரு அப்படின்னா, அது நியாயத்தீர்ப்புக்கு அடியில தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எங்க இருக்கு வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2:9-12 வரைக்கும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், அடையாளங்களோடும், பொய்யான அற்புதங்களோடும், கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகல சகலவித வஞ்சகங்களோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடினால் அப்படி நடக்கும். 11வது வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அந்த கடைசி காலத்தை பத்தி தான் சொல்லுதுங்க. இந்த கிறிஸ்ட் கடைசி காலத்துல வரும்போது நடக்கிற சம்பவங்கள பத்தி அங்க இருக்கு. ஒரு ஜெனரேஷன் காட விட்டு வழிவிலகி உண்மையை ஏத்துக்காத பட்சத்தில், காடு நீ குட்டி பொய்யெல்லாம் நம்பாத, பெரிய பொய்யே நம்பு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இவங்கள சத்தியத்தை அறியாதபடிக்கு இந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதா கர்த்தர் அவங்கள அனுமதி கொடுத்துட்டார். ஏன்னா ரோமர்லயும் இருக்கு. அதாவது கர்த்தர் வந்து என்ன செய்றாராம், இந்த மாரி இதுக்கு முன்னாடி இவர்கள் அந்த சிருஷ்டிப்புகளை ஏற்றுக்கொண்டு அதை தேவனாக நினைச்சு அதை வணங்குனதுனால கர்த்தர் அவங்கள கைவிட்டுட்டாரு. தன்னுடைய மகிமையை அதுகளுக்கு அவங்க கொண்டு போனதுனால. ஸோ அப்படி போனவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பொய்கள் எல்லாம் வரும்போது இவங்க அக்செப்ட் பண்ண தொடங்கிடுறாங்க. ட்ரூ. ஸோ அது ஒரு நியாய தீர்ப்பாக அது ஒரு நியாய தீர்ப்பு. இதெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பினுடைய வகை. அதுவும் கடைசி காலத்துல நடக்கணும். கடைசி காலத்துல நடக்கும்னு அழகா அந்த வசனம் சொல்லிருச்சு. ஸோ இது இந்த ஜெனரேஷன்ல தான் இந்த மாதிரி கலையங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப அழகான ஒரு முடிவு கொண்டு வந்து நம்ம கொடுத்தோம். இந்த 3 எபிசோட்ஸ் நாங்க இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றி எவல்யூஷனை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்கள் பார்க்குறவங்க இந்த 3யும் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோடில் வருகை தாமதிக்குமானால் நாம் சகோதரனோட கூட இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. சகோதரருடைய சேனல் ஒன்று இருக்குது, யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி சேனல் போய் பாருங்கள். அது கீழே ஸ்க்ரீனில் வருது. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை குறித்து அதிகமாக பார்க்க முடியும். பிரதர் சகோதரோட மற்ற வீடியோஸும் அதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.